டேய் இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வாங்க மாமா. நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா. இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய் பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்றது புரியலையா? போ. சரி 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 செல்லம், இத்தனை நாள் அம்மா அம்மானு கூப்பிடுன்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, பேச்சு வரும்போது எல்லா குழந்தையும் முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். இந்த சின்ன விஷயத்துக்காக நீ மணமேடையில இருந்து எழுந்து வருவியா? முகூர்த்த முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டிக்க. முகூர்த்தம் போனாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்தத்துலதான் இவன் அம்மானு கூப்பிட்டு இருக்கான். இவன் என்ன கூப்பிட்டது வேத மந்திரமா இருந்துச்சு. சொப்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப இப்படி செய்யறதா சரி? இங்க பாருங்க மாமா, என் மனைவி இறந்து போல எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கும். இவன் ஏன் குழந்தைன்னு நான் சொல்றதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கோங்க நான் சொல்லல. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு நான் அம்மாவா வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். இந்த கதைக்கு இதுதான் டிஃபரண்ட் கிளைமாக்ஸ். வாய் முறா, எப்ப என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா, நீங்களாவது சொப்னாக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவன வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா, நல்லபடியா முடிவெடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் என்ன விட மாட்டான். ஏன் செல்லக்குட்டி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நம்ம பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது. எங்க அப்பா உங்க அப்பாவை மாத்திட்டாரு, உங்க அப்பாவை நம்மளால மாத்த முடியாதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்த நான் நம்புறேன்.